friends, welcome to Ma's Kitchen. இன்னைக்கு நம்ம ஆப்பிள் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 2 ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இது சின்னதா நம்ம கட் பண்ணி மிக்ஸில பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். ஆப்பிள் இப்படி சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆறுன பால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ பேஸ்ட்டா அரைச்சிடலாம். ஆப்பிள் பால் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தோலோடையே இதை அரைச்சிக்கலாம். தோல்லையும் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்கும். இதில் நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காய்ச்சி ஆறின பால் 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடரை பாலில் நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம பேனில் போட்டு கலக்கினா கட்டி கட்டியாக இருக்கும். இப்படி பாலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் ஆட் பண்ண இஷ்டம் இல்லைன்னா தண்ணியில் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இப்போ கலங்கிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பிள் பால் அரைச்சி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். சீனி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சீனி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சீனி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தோலோடு ஆட் பண்ணியிருக்கனால அங்கங்கே இப்படி தோல் தெரியும். ஆனால் ஆப்பிள் தோலோடு சாப்பிட்டா நல்லது தான். ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்ட உடனே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, பால் கூட கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. கலக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண உடனே நமக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே இது திக்னஸ் கொடுத்துரும். நீங்கள் என்ன ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆப்பிளில் செய்யலாம், கஸ்டர்ட் ஆப்பிளில் செய்யலாம், மேங்கோவில் செய்யலாம். நீங்கள் என்ன ஃப்ரூட் இஷ்டமோ அதில் கூட இதில் நீங்கள் இந்த புட்டிங் செஞ்சுக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் கட்டியான பதத்தில் வந்திருக்குல்ல, இன்னும் 1 நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்படி ரெடி ஆகணுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். பேன் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் 1/2 டீஸ்பூன் மட்டும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் சீனி எடுத்துக்கோங்க. இந்த பட்டரில் போட்டு கேரமல் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் சின்ன பீசஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீனி வந்து பட்டரில் நல்லா கேரமல் ஆகி இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பட்டர் கூட நம்ம சீனியை கேரமல் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்குது. சீனி நல்ல பட்டரில் கேரமல் ஆகிருக்கு. இப்படி கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, இந்த டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூல்டவுன் ஆன உடனே நமக்கு வந்து புட்டிங் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் கூட கேரமல் பண்ணி வச்சோம்ல, இதை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த புட்டிங் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதுக்கு மேலே ரோஜா இதழ் ஆட் பண்ணிக்கலாம் டெக்கரேஷனுக்காண்டி. ஒரு 5 மினிட்ஸில் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நமக்கு அந்த புட்டிங் வந்து நமக்கு நல்ல செட் ஆகி வரும். 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். டேஸ்டியான ஆப்பிள் புட்டிங் நமக்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் கஸ்டர்ட் புட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.